10th standard poem number 1 life. இந்த போயம் எழுதினது poet ஹென்ரி வான் டைக். இதோட பேராகிராஃபை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக 10 பாயிண்ட்ஸ் கொண்ட பேராகிராஃபாக பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். The poet wants to lead a joyful life. The poet wants to lead a joyful life. இந்த poet ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். He neither hurries towards his goal nor retreats. அவர் ஒருபோதும் தன்னுடைய கோல்னா இலக்கு, தன்னுடைய இலக்கை நோக்கி அவசரமாக செல்வதில்லை. அதே போல் ஒருபோதும் இலக்கை நோக்கிய பயணத்திலிருந்து பின்வாங்குவதும் இல்லை. ரிட்ரீட் அப்படின்னா பின்வாங்கிறது, ஹரி அப்படின்னா அவசரமாக போகிறது. அடுத்து பாருங்கள். He wants to enjoy each and every moment of his life. He wants to enjoy. அவர் ரசிக்க விரும்புகிறார். each and every moment of his life. தன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும், எவ்ரி மொமெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு தருணத்தையும், தன்னோட லைஃபோட ஒவ்வொரு தருணத்தையும் என்ஜாய் பண்ண விரும்புகிறார். He does not worry about his past. அவர் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. He does not worry about his past. கடந்த காலத்தை நினைத்து அவர் வருத்தப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. worry அப்படின்னா கவலைப்படுறது, past அப்படின்னா கடந்த காலம். He does not fear about his future. அவர் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறதும் இல்லை. ஃபியர் அப்படின்னா பயப்படுறது. He does not fear about his future. He does everything with his well and happy heart. He does everything அப்படின்னா எல்லாத்தையுமே. அவர் எல்லா விஷயங்களையுமே எப்படி செய்கிறார் அப்படின்னா முழு மனசோட சந்தோஷமாக செய்கிறாரு ஒவ்வொரு செயலையும். அதனால் அவர் செய்கிற வேலையில் தோல்வி வந்தாலும் வருத்தப்படுறதில்லை, இல்லை வெற்றியே கிடைச்சாலும் ரொம்பவும் சந்தோஷப்படுறதும் இல்லை. ஒரு துறவியை போல் அவர் வாழ்ந்திருக்கார். He knows that life is full of ups and downs. அவருக்கு நல்லா தெரியும். நோஸ் அப்படின்னா KNOWS, நோஸ் அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வாழ்க்கைனாலே ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்கும், ஏற்றம் இறக்கமெல்லாம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். இட் இஸ் சம்டைம்ஸ் ரஃப் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்மூத். அது சில நேரங்களில் கரடுமுரடாகவும் சில நேரங்களில் ரொம்ப ஸ்மூத்தாக, அதாவது ஈஸியாகவும் இருக்கும். எது அப்படின்னா வாழ்க்கையானது சில தருணங்களில் கரடுமுரடாக கஷ்டமாக இருக்கும், சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்மூத்தாக, அதாவது ஈஸியாக இருக்கும். இங்கே வாழ்க்கையை தான் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். இட் இஸ் சம்டைம்ஸ் ரஃப் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்மூத். As a boy, he seeks new friendship, high adventure and a crown. As a boy அப்படின்னா ஒரு சிறுவனை போல, வயதான பின்னர் ஒரு சிறுவனை போல இன்றளவும் அவர் எதை தேடுறார் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. As a boy, he seeks new friendship, high adventure and a crown. He seeks அப்படின்னா தேடுகிறார். ஒரு சிறுவனை போல இன்றளவும் புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு தேடுறார். ஹை அட்வென்ச்சர், இன்றளவும் வீரதீர சாகசம் கிடைக்குமா, அந்த சாகசத்தை செய்யலாமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கார். அண்ட் எ க்ரௌன் அப்படின்னா பரிசு, எதில் ஜெயிக்கலாம், எதில் சாதிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கும் தேடுங்கிறார் ஒரு சிறுவனை போல. He hopes that the last turn in his life journey will be the best. He hopes, அவர் நம்புகிறார், that the last turn in his life journey, last turn, அது என்ன லாஸ்ட் டர்ன், கடைசி டர்ன், அதாவது அவருடைய வாழ்வின் கடைசி அத்தியாயம் கூட மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு அவர் நம்புகிறார். இங்கே என்ன சொல்கிறார் மறைமுகமாக அப்படின்னா, லாஸ்ட் டர்ன் அப்படின்றது என்னவாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? டெத்து தான். அப்போ அந்த டெத்தே அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாரு. டெத்து எப்படி பெஸ்ட்டாக இருக்கும்? ஆஃப்டர் த டெத், இஃப் யூ ரீச் த காட்ஸ் வேர்ல்டு, தட் வில் பி த பெஸ்ட்.
இறப்புக்கு பின்னர், அந்த இறப்பிற்கு பின்னர் ஒருவனோட ஆன்மா இறைவனை அடைந்தால், இறைவனின் உலகத்தை அடைஞ்சது அப்படின்னா, அப்போ அதுதான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். அப்போ அவர் இங்கே எதை சொல்ல வர்றார் அப்படின்னா, இறந்த பின்னரும் கூட அவர் அடைய வேண்டிய சொர்க்கத்தை நிச்சயமாக அடைவார் அப்படின்றத அவர் நம்புகிறார். அதுதான் இங்கே லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது இங்கே. என்ன அப்படின்னா, இந்த க்ரௌனுக்கு பின்னாடி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும். அது எடிட் பண்ணும்போது நான் மறந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. மாரல் பாருங்கள். லைஃப் இஸ் எ கேம், பிளே இட். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அதை விளையாடி பாருங்கள். அதுதான் இந்த மாரல். அடுத்து பாருங்கள். லைஃப் இஸ் எ சேலஞ்ச், ஃபேஸ் இட். வாழ்க்கையே ஒரு சவால் தான், அதை ஃபேஸ் பண்ணி பார்த்துருங்களேன். சந்தித்து தான் பாருங்களேன், என்ன தான் சவால் அப்படின்றத சந்தித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதுதான் மாரல். இப்போ இந்த ஃபுல் ஸ்டாப் எங்கே வச்சிடலாம் பாருங்கள். அவ்வளோதான், ரைட். ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.